ரிலையன்ஸில் மளிகை சாமான் வாங்கினதுக்காக கிஃப்ட் வவுச்சர் வந்திருக்கு, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு காட்டு தாங்கல் வரைக்கும் வர சொல்லியிருந்தாங்க. நானும் ஹஸ்பண்டும் கலெக்ட் பண்ண போயிருந்தோம். ஒரு ஜீசஸ் ஸ்டாச்சுவும் கிஃப்ட் வவுச்சரும் கொடுத்துருந்தாங்க. அது 6 மந்த் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா தாய்லாந்து, அந்தமான், அப்புறம் வந்து குளு மணாலி, இது 3 இடத்துக்குமே நம்ம இஷ்டம் போனால் போகலாம். பாதி கேஷ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. 6 மந்த் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. அது வாங்கிட்டு வர வழியில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு வந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். கடைசி பையன் கல்யாணம் போல், அதனால் பர்ஃபி எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம். கல்யாணத்தில் நல்ல சாப்பாடு, நல்ல முட்டை கிரேவி, இடியாப்பம், மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ப்ரெட் அல்வா, அப்புறம் வெஜிடேரியனில் வந்து எல்லாமே இருந்தது. எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப ஆனால் திக்குன்னுச்சுங்க இந்த கல்யாணத்தில் போயிட்டு இந்த சாப்பிட்டு வந்தது. ஏன்னா இந்த கல்யாணம் யாருதுன்னே தெரியாது. கூட வர தயிர் சாதம் வர கேட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தோம். இதை விட்டு வரத்துக்குள்ளே பக்குன்னு இருக்குது. பக்குன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணதே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சும்மா விளையாட்டு கூப்பிட்றான்னு பார்த்தா என்னை உண்மையாகவே கூட்டின்னு போய் உட்கார வச்சுட்டாரு. விளையாட்டுக்காக போனது, போய் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு இருந்தோம். குலோப் ஜாமுன், லேஸு, பால், இது 3மே வந்து 61 ருபீஸ்க்கு வந்திருந்தது. அதை ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். இதுதான் இன்றைக்கோட விலாகு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி யாருன்னே தெரியாத கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு வந்திருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள். பாய்.